1 கிலோ புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஊற வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 6 கிலோ உங்களுக்கு உபரி கிடைக்கும். இந்த மக்காச்சோள புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கலாம், எருமைகளுக்கு கொடுக்கலாம், வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளுக்கு கூட கொடுக்கலாம், ஈவன் கோழிகளுக்கு கூட நீங்கள் வந்து தீவனமாக கொடுக்கலாம். நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்கு கிடைக்குது, பட் சவுத் இந்தியாவுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டுங்க. நீங்கள் மக்காச்சோளத்தை வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு தான் கிடைக்கும். மக்காச்சோள கருதுல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ், கார்ன் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கார்ன் ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% மட்டுமே இருக்கும். அந்த 5% கார்ன் ஜெம்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து மக்காச்சோள புண்ணாக்கு வந்து நம்ம தயாரிக்கும். ஸோ இந்த மக்காச்சோள ஆயில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமையல் எண்ணெயாக பயன்படுது. அதனுடைய பை ப்ராடக்ட் தான் இந்த புண்ணாக்கு. இது வந்து மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படுது. அதாவது நார்மலா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மற்ற வகையான புண்ணாக்குகளை காட்டிலும் இந்த மக்காச்சோள புண்ணாக்குல என்ன வித்தியாசம் இருக்கு? பொதுவாக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம மக்காச்சோள புண்ணாக்கு பயன்படுத்தும் போது என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு